ஒரு முஸ்லீம் உமன் வந்து டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து அவங்களோட பர்சனல் லா 1986 ஆக்ட் கீழேயும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி கீழேயும் அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ரீசென்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1986 ஆக்ட் படி பார்த்தா அவங்க வந்து 2 years ஆஃப் இதத் பீரியட் இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. 125 ஆஃப் சிஆர்பிசியும் அப்ளை பண்ணிக்கலாம் பர்சனலா. அது வந்து அந்த பர்டிகுலர் உமனை பொறுத்து அவங்க எந்த லாஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு லாஸும் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்கணும். கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு லாஸும் ஹார்மோனியஸ் இன்டர்பிரிட்டேஷன்லயும் ஹார்மோனியஸ் அண்ட் பர்பசிவ் இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க.